கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி நின்ற இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை மட்டுமாய் கிருபையாய் எங்களை பாதுகாத்து இந்த வேளையிலும் உடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்த உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர் அப்பா. நீர் எந்த சூழ்நிலையும் நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை மாத்திரமே உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே. பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூலகத்தில் தன்னுடைய ஒரே குமாரரான இயேசு கிறிஸ்துவை இந்த பூலகத்தில் இரட்சகராய் நமக்காய் அனுப்பினது. அவர் இப்படியாய் சொல்லுகிறார், என் பிதாவானவர் எப்படி என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றால், எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரிகைகள் தான் என்னை குறித்து பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய கிரியைகள், கர்த்தர் பிதா என்னை அனுப்பினார், அவருடைய கிரியைகள் பார்த்து பிதாவானவர் தான் இவரை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார் என்று சாட்சியாக விளங்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கிரியைகள் நமக்கு தெரியும். அவர் பட்ட பாடுகள், நமக்காய் செய்த தியாகங்கள் எல்லாம் நாம் அறிந்தது. ஆனால் நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? இந்த இடத்தில் இதே அதிகாரத்தில் 19வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தது? இயேசு கிறிஸ்துவுடைய கிரியை எப்படிப்பட்டதாய் இருந்தது என்றால், பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே என்று வேறொன்றையும் அவர் தாமாய் செய்ய மாட்டார். பிதாவானவர் குமாரனுக்கு எதை கட்டளையிடுகிறாரோ, எதை செய்ய குமாரன் காண்கிறாரோ அதை மாத்திரதான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் செய்தார். அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய தேவன்! அவரே தன்னுடைய பிதாவின் கட்டளை கீழ்ப்படிந்து அவர் செய்யக்கூடிய காரியங்களை குமாரன் காண்பிக்க அவர் செய்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய காரியங்கள் எதுவாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தாமாகவே ஒரு காரியத்தை செய்யவில்லை என்று அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, பிதாவானவர் தனக்கு கற்பித்தபடி, தனக்கு சொன்னபடி அவருடைய கிரியைகள் எல்லாம் இந்த பூலகத்தில் இருந்தது என்று பிதாவானவரை சாட்சி கொடுக்கிறார். அவருடைய கிரியைகள் சாட்சி கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் தாமாக செய்கிறோமா? அவருக்கு சித்தமானவைகளை நாம் பிதாவானவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தமானதை நாம் செய்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து அறிய கடவும். அன்பு பிள்ளைகளே, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை மாத்திரம் தான் செய்தார். தாமாக எதையும் செய்யவில்லை என்று வேதம் உறுதியாய் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய இஷ்டப்படி எதுவுமே செய்யவில்லை. பிதாவானவர் அவருக்கு என்ன கற்பித்து கொடுத்தாரோ அதை மாத்திரதான் அவர் பூலகத்திலே செய்தார். அன்பு பிள்ளைகளே, அவ்வளோ பெரிய தேவனுக்கு, பிதாவுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவானவருக்கு கீழ்ப்படிந்து
அவருடைய சொல் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை தாமாக செய்யவில்லை என்பது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஆனால் நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் ஒவ்வொரு காரியத்தை நாம் இஷ்டப்படி செய்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து, கர்த்தாவே உங்களுக்கு சித்தமானவைகளா இருந்தால் இந்த காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ணுங்க என்று உடைய சமூகத்தில் நாம் கொடுக்கிறோமா? தாமாகவே நாம் கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே நாம் முடிவுகளை எடுத்துக்கொண்டு நாம் செயல்படுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து அறிய கடவும். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் பிதாவானவரே தனக்கு அவர் குமாரன் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு கற்பித்தபடிதான் குமாரன் செய்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கூடிய புத்திர சிங்காரத்தின் ஆவியை பெற்றவர்கள் நாம். நமக்கு அப்பாவா இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் சொல்லக்கூடிய காரியங்களை மாத்திரம் நாம் கேட்டு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்துக்கு நாம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமானால் எப்படி அவருடைய கிரியைகள் பிதாவானவர் தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார் என்பதற்கு அவருடைய கிரியைகள் எப்படி சாட்சியாய் இருந்ததோ அதே மாதிரி நம்முடைய கிரியைகளும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை குறித்து என்னுடைய பிள்ளை என்று அவர் சாட்சி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம்மளை பிதாவானவர் அப்பா என்று அழைக்கூடிய புத்திர சுகாரத்தின் ஆவியை கொடுத்ததற்கு அதுதான் அர்த்தம். அன்பு பிள்ளைகளே, அவருடைய சொற்படி கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்து நடந்தால் மாத்திரமே நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம். அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு தகுதி என்னவெனில் அவர் சொற்படி கேட்டு அவர் சித்தப்படி செய்வது மாத்திரம்தான். அன்பு பிள்ளைகளே, நாம் இது முதல் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இதுக்கப்புறமாவது ஒவ்வொரு காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து, ஏசப்பா இந்த காரியத்தை நாங்கள் செய்ய எப்படி உமக்கு சித்தமாக இருக்கிறதப்பா, உமக்கு சித்தமானதை நீங்கள் வாய்க்க பண்ணுங்கப்பா என்று ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு செயலிலும் நாம் அவருடைய அனுமதி கேட்டு நாம் செய்யும் பொழுது அது நேர்வழியாக இருக்கும், அது நேர்மையான வழியாக இருக்கும். அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அதில் எந்தவித தீங்கோ எந்தவித கோண பாதைகளும் இருக்காது. அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் நேர்த்தியாய் நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வார்த்தை யுக்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.